அதன் பிறகு 2018ல விஜய் டிவியினுடைய சிஇஓவா இருந்தவர் ஒரு சேனல் தொடங்கி அதுக்கு என்ன பேச கூப்பிட்டுருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. "நான் விஜய் டிவில இருக்கும்போது நீங்க வராம போயிட்டீங்களேம்மா! வந்திருந்தா உங்கள எங்கேயோ கொண்டு போயிருப்பேனே" அப்படின்னாரு. "சார் நான் வந்தேன் சார். அவங்க என்ன அழ வச்சு அனுப்பிட்டாங்க சார்." "இப்படி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது." "யாரு?" அப்படின்னு கேட்டாரு. நான் பேர் சொன்னேன். "அவர பார்த்துருக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "சார் அவர் கருப்பா, சிவப்பா, நெட்டையா, குட்டையான்னு கூட எனக்கு தெரியாது சார்." "இப்ப பாருங்க." ஏன்னா அவர் இப்ப இந்த அலுவலகத்தில தான் வேலை செய்றாருன்னு கூப்பிடுறாரு. வந்தோனே, இவங்க உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நான் சொன்னேன், "சார் நான் தான் வாய்ப்பு கேட்டேன். நீங்க சொன்னீங்க. கடைசி நேரத்தில நான் எவ்வளோ சந்தோஷமா கிளம்பி வந்தேன் சார். ஒரு எஸ்எம்எஸ்ல முடிச்சுட்டீங்களேன்னப்போ." அப்ப அவருக்கு இருந்த நிர்பந்தத்த சொன்னார். ஒரு பட்டிமன்ற நடுவர் உங்கள கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஓ! எங்களுக்கு வேற வழி தெரியல. இன்னொன்னு நீங்க அப்ப வளர்ந்துகிட்டு இருந்த பேச்சாளர். நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். வளர்ற காலங்கள்ல இதெல்லாம் தாண்டி தான் சார் நம்ப ம். வரணும். அப்போ அந்த பட்டிமன்ற நடுவர் தான் உங்கள வேணான்னு சொன்னாரு. அத என்னால மீற முடியல. இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம்? என்ன அ நீங்க நிகழ்ச்சிக்கு வர வேணாம்னா, நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அழுதேன்ல, அங்கேயே ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணத அந்த பட்டிமன்ற நடுவருக்கு தான் நான் அனுப்புனேன். ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். என்ன இப்படி திருப்பி அனுப்பிட்டாங்க. எனக்கு மனசு ஆறவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்லயே கடிதம் எழுதி, நான் திருச்சிக்கு வந்து அவருக்கு தான் தபால்ல அனுப்புனேன். அப்ப எனக்கு ஒரு விஷயங்கள்லாம் புரிஞ்சது சார். நம்மள சுத்தி எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்குது. நம்ப வெளில வரும்போது, அ முன்னேற வரும்போது எத்தன பேர் இருக்கிறாங்க. இது எனக்கு மட்டுமே இல்ல சார். சாதிக்கணும்னு முன்னேறணும்னு நெனைக்கிற எல்லாருக்குமே எல்லா துறைகள்லயும் இருக்கிறது தானே சார். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் வாழ்க்கையில வந்திருக்கோம். அதனால எனக்கு விஜய் டிவி வாய்ப்புன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க கூப்ட்டாங்க. டேட் இருக்கான்னு கேட்டாங்க. அது வந்து சிவராத்திரிக்கு முதல் நாள் ஷூட்டிங் சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் கேட்டிருந்தா கூட போயிருக்க முடியாது. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சொற்பொழிவுக்கு டேட் குடுத்திருந்தேன். டேட் ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டாங்க. டேட் ஃப்ரீயா இருக்குன்னு, விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு நீங்க கெஸ்ட்டுன்னாங்க. நான் சொன்னேன், "சூப்பர் சிங்கருக்கு நான் கெஸ்ட்டா? நான் பேச்சாளர் தானே! நான் என்ன பாட்டு நிகழ்ச்சிக்கு என்ன எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு?" "இல்ல இது முருகன் பாடல்கள் சுற்று. அவங்க பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பாட்டு பத்தி பேசணும்" அப்டின்னாங்க. பாடுவீங்களா நீங்க? வாய்ப்பே இல்ல சார். சரின்னு அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் சார். ஷூட்டிங் அப்போ ரொம்ப ஒரு மனநிறைவா இருந்தது சார்.